சில பேருக்கு அந்த ஃபயர் எப்போ வரும்னா 40 days லென்த் டேஸில் வரும். அந்த 40 days ரொம்ப பக்தியாக இருப்பாங்க, காலையில் எழுந்துச்சு ஜெபிப்பாங்க, மதியானம் இந்த நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டாங்க, அப்படி இப்படின்னு. அந்த 40 நாள் முடிந்ததுக்கு பிற்பாடு உலகத்திலேயே மகா பெரிய பாவியாக என்ன பண்ணிடுவோம், காலையில் ஜெபமும் மதியம் எந்த ஜெபமுமே கிடையாது. ஒரு வாரம் ஒரு காட்டில் வாழ்கிற மனிதனை போல ஒரு வாழ்க்கை. அதுக்கப்புறம் மனசு குத்தப்பட்டு மறுபடியும் ஜெபத்துக்கு வந்து மறுபடியும் ஆண்டவரே அப்படின்னு அப்படி இல்லை, அப்படி அல்ல. கன்சிஸ்டன்சி. நம்ம ஒவ்வொரு நாளுமே நான் செய்கிறதுல பலனை நான் பார்க்குறனோ இல்லையோ, என் சூழ்நிலை எனக்கு சாதகமாக இருக்குதோ இல்லையோ, என்ன காரியங்கள் என்னை சுற்றி நடந்தாலும் நான் கர்த்தரோடு ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கையில் நான் கரெக்டாக இருந்தேன். எனக்கு முடியவே இல்லைனாலும் நான் செய்வேன். என் பிள்ளைங்க பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்தாலும் நான் இதை செய்வேன். எனக்கு போராட்டமாக இருந்தேன், எனக்கு பணமே இல்லைனாலும் இதை நான் செய்வேன். என் சூழ்நிலை எல்லாம் நல்லா இருக்குது. சில பேர் வறட்சியான காலங்களில் இதை கரெக்டாக செஞ்சுருவாங்க. தேவைகள் இருக்கும்போது, பலவீனம் இருக்கும்போது கரெக்டாக செஞ்சுருவாங்க. கொஞ்சம் பாக்கெட் நிரம்பி வழிஞ்சிருச்சுன்னா என்ன ஆயிரும்? ஒரு 2 நாள் ஜெபத்துக்கு லீவ் விடுவோம். அப்புறம் பாக்கெட்டை ஆண்டவர் ஓட்ட போட்டு விட்டதுக்கு அப்புறம் தான் திரும்ப ஆண்டவர்கிட்ட போய் உட்காரும். அப்படி அல்ல, நான் நிரம்பி இருந்தாலும் குறைவுபட்டு இருந்தாலும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவேன். ஆமென், ஆமென்.